அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 8/4/2025. ஏகாதசி திதி இரவு 9:14 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:53 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியனுடன் சனி பகவான், ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? தானியங்கள் அறுவடை செய்ய, நீர்நிலைகளை புதுப்பிக்க, கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, நோயுற்றோர் குளிக்க, செங்கல் சூளை அமைக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உயர்ந்து பறக்கும்போது உதவும் உறவுகளை விட கீழே விழும்பொழுது தாங்கி பிடிக்கும் உறவுகளே உண்மையான உறவுகளாகும். ஆமாங்க, வசதி வாய்ப்பு வந்த பிறகு வந்து வாழ்த்துறவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாதுங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் வாடி வதங்கி நின்ற காலத்தில், அதே மாதிரி சிலத்தெல்லாம் இழந்து நின்ற காலகட்டத்தில் ஓடி வந்து உதவுனவங்க, ஆறுதலான வார்த்தை பேசினவங்க, நேரங்காலம் பார்க்காம ஓடி வந்து வார்த்தைகளால் உங்களுக்கு வந்து வழிகாட்டினவங்க, இவங்களையெல்லாம் உங்களுடைய இதயத்தில் வைத்து கொண்டு காலமெல்லாம் கருணையான நெஞ்சத்துடன் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கும் நன்றி மறவாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருபவர்களும் இன்றைக்கி அதிகமாகுவாங்க. ஒரு பக்கம் அன்பு தொந்தரவுகள் செலவுகள்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மதிப்பு கௌரவம் கூடிக்கிட்டே போகும். வருமானமும் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடனெல்லாம் பைசலாகும். அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கின கடனையும் பைசல் பண்ணுவீங்க. புது கடன் வாங்குவீங்க. ஏன்னா கடன் வாங்கி சில விஷயங்களை பண்ணுவீங்க. ஆனால் குறைந்த வட்டியில் கடன் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக, அவங்களுக்காக வீடு கட்டுறது அல்லது வண்டி வாகனம் வாங்கிறது அல்லது ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து தொகை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி மனசுக்குள்ளார சில யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம காலம்தான் இப்படி வந்துருச்சு, ஆனால் அவங்க காலம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. இருந்தாலும் பெருசாக வந்து கல்லாவில் காசு விட மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 12ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வரவு 8 செலவு 10 போகுது. சரி, இருந்தாலும் எல்லாம் நியாயமான செலவு தான் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு களைப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மனிதன் சுயநலக்காரன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒருவரை வெறுத்து விட்டால் அவர் செய்யும் நல்லதை பார்க்க மாட்டார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான்
ஒரு சார்பாக இல்லாமல் நடுநிலையில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நேசித்தவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுவீங்க. ஆனால் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் நீங்கள் பாராட்டி பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நடுநிலை தவறாமல் சமூக கண்ணோட்டத்துடன் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்துக்குள்ளார வராருங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. மொபைல் ஃபோன் அதை கூட இன்றைக்கி நீங்கள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலையும் பார்க்கலாமா, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வருமானம் கிடைச்சா பிள்ளைங்களுடைய வருங்காலத்துக்கு உதவுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற இடத்துல 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் உண்டு. மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. தம்பி தங்கை மூலமாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளும் ஒரு பக்கம் கடுமையாக இருக்கும். நேற்று வந்தவங்கள்லாம் பெருசாக கடை விரித்து காசு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு நம்மால் பெருசாக எதுவும் பண்ண முடியலேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்திலேயும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிறதையும் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மனம் புண்படாமல், அடுத்தவர்களுடைய சொத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் தன்னுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோதான் வந்தாலும் கையில் எதுவும் நிற்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் வீடு சொத்து அது மாதிரி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசுனா இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியுங்க. ஒரு சிலருக்கு புது வேலை திடீர்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெரிய போட்டிகள் பதவிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பழைய மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு மன இறுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வேலை அதே சம்பளம் அதே முகம் வேறு ஏதாவது பார்த்தோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். புது முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க. சீக்கிரமாகவே புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை
நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மகிழ்ச்சிக்கு ஒரே வழி உங்கள் வாழ்க்கையில் இருந்து எதிர்மறை மனிதர்களை வடிகட்டுங்கள். சிலர்கிட்டெல்லாம் நாம் எது சொன்னாலும் அது உன்னால் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளார போய் நீ மாட்டிக்காத, எதுக்கு இந்த வம்பெல்லாம், இருக்கிறத பார்த்துக்கிட்டு போ, இப்படியெல்லாம் மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் எப்பொழுதுமே சகிச்சிக்கவே மாட்டீங்க. நாம் ஏதோ இப்போ தான் முதல்ல ஒன்று ஆரம்பிக்கலான்னு போய் சொன்னோம்னா இவர் என்ன எடுத்தெடுப்புலேயே நம்மளை மட்டம் தட்டுறாருன்னு எங்கும் எப்பொழுதும் எதிராக பேசுகிறவர்கள், எதிர்மறையாக பேசுபவர்கள், இவர்களிடமிருந்து விட்டு விலகி நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டு பெரிய அளவில் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே 2-3 நாளாக சந்திரன் உட்கார்ந்துருந்தாருங்க. இன்றைய தினம் காலையில் 7:53 உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க. அதனால் இன்றைய தினம் காலை 8 மணியிலேருந்தே நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சோர்வு களைப்பெல்லாமே விலகுங்க. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. 2-3 நாளாக சிலர்கிட்ட உங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம, அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருந்தது. சில பெரிய மனிதர்களுடைய அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி அவங்கள சந்திப்பீங்க. நினைத்து கேட்ட உதவிகள் அதெல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கரகரப்பு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இன்றைக்கி கலகலப்பாக பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. வர வேண்டிய இடத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. சிலருக்கு ஸ்பெக்குலேஷன் மூலமாகவும் ட்ரேடிங் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகளும் இன்றைக்கி குறையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:53 பிறகு எல்லா வெற்றிகளும் சேருங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு நூலானது நம்முடைய கையில் இருந்து விட்டால் வெற்றி என்னும் பட்டம் நம்மை சேரும். ஆமாங்க, அதனால தாங்க விடாமுயற்சியோடு நீங்கள் இருப்பீங்க. கடின உழைப்போடு நீங்கள் இருப்பீங்க. கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீங்க. காசு பணம் வசதி வந்தாலும் கூட விடாமுயற்சியால் தொடர்ந்து சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் அலட்டிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாருங்க. காலையில் 7:53 உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்றாரு. மகம் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி முன்கோபத்தால் சிலர்கிட்ட நீங்கள் கோபமாக பேச வேண்டிய நிலைமையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் நடக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் தொகை கையில்
புரள மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு பணம் வர வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்காது. ஏன்னா ராசிக்குள்ளர சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்குது. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுமாராக இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் இப்படி இருக்கும்போது உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி வேலை சுமை இருக்குங்க. ஏதாவது மூத்த அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் காலை 7:53 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முடிந்தவரை வார்த்தைகளை விட மௌனங்களால் தண்டிக்க பாருங்கள். ஏனென்றால் மௌனங்களால் தண்டித்தால் வலிகள் மட்டும் இருக்கும். ஆனால் வார்த்தைகளால் தண்டித்தால் அது வடுக்களாக மாறிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சில நேரங்களில் சிலரிடத்திலே மௌனமாக இருந்துவிட்டு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஏதாவது பெருசாக சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஆனால் அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஏமாந்துடக்கூடாதுங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும். நடுநடுவில் அல்லாதவர்களும் வந்து சேருவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள் பார்க்கறதுனால உற்சாகமாக ஒரு பக்கம் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் இவ்வளோ திறமை இருந்தால் நாம் சரியாக அதை பயன்படுத்தி முன்னேற முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் திருமுனையில் இருக்கிற விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு தினந்தோறும் கிளம்புங்க. உங்களுக்கு இருக்கிற தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்ததுனால கூட பிறந்த பிறப்புகள் அவங்களால நல்லது நடக்கும். தம்பி தங்கைகள் இருக்கிறதும் ஒரு வகையில் பலம்தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் இப்போ வர ஆரம்பிக்குங்க. அதே போல் வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் அப்படி இப்படின்னு இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகி இனி கொஞ்சம் லாபம் நல்லாவே வர ஆரம்பிக்குங்க. பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கனிவாக பேசிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. மேற்கொண்டு எப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. செலவு அலைச்சல் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற உதவக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டும்தான். ஆமாங்க, காசு பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், 10 பெரிய மனுஷால் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா எதையுமே பயன்படுத்த முடியாது. நம்பி ஆகணும். மற்றவங்கள இல்லை, உங்களை நீங்கள் நம்பி ஆகணும். அந்த நம்பிக்கையை வச்சு தாங்க நாங்கள் 4-5 வருஷமாக பொழப்பு நடத்தின்னு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. எங்கும் எப்பொழுதும் எல்லோரை காட்டிலும் அதீத தன்னம்பிக்கையால் சாதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களால் சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, சொல்ல காப்பாற்றுவீங்க. ஏதோ அந்த நேரத்தில் நாம் மாட்டம் இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டோம். ஆனால்
இப்போ யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை கண்ணீரெல்லாம் நம்ம துடைச்சோம். நம்ம கஷ்டத்தையோ கண்ணீரையோ துடைக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ அதை சரி செய்கிறதுக்கோ யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய பலம். திடீர் பண வரவு, செல்வாக்கு இதெல்லாம் அவர் கொடுப்பார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மாற்று மொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, புதன் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக எதையும் பேசி வைக்காதீங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கோர்ட்டு கேஸு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையாக இருக்குது. ரெட்டிப்பு லாபம் இருக்குது. கடையை மாற்றலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எங்கெங்க புதுசாக கடை பார்க்கணுன்னா அப்புறம் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருக்கீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இன்றைக்கி குறையும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எத்தனை பெரிய அளவிலே நல்ல மனிதர்களைப் போல சிலர் நடித்தாலும் காலம் ஒரு நாள் அவர்களை காட்டி கொடுத்துவிடும். ஆமாங்க, சிலர்லாம் உத்தமர் காந்தி மாதிரி பேசுவாங்க, உழைப்பாளிகளாக பேசுவாங்க, உலகத்திலேயே அவங்க தான் சிறந்தவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் நாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். திடீர்னு பார்த்திங்கன்னா காலம் அவங்களுடைய அந்த சுயநலத்தை காட்டி கொடுக்கும், அவங்களுடைய உள்மனசை காட்டி கொடுத்துரும், அவங்க உண்மையானவங்களா இல்லையாங்கிறதையும் காட்டி கொடுத்து விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பேசுகிறவங்க பேசட்டும், நாம் கவனிச்சுட்டு இருப்போம், அப்புறம் காலத்தால் அவங்கள கணிச்சுக்கலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் அவருடைய இயல்புத்தன்மையை புரிந்து வைத்து கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்ததுனால புது திட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். திருமணம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளை பாக்கியத்திற்காக சிகிச்சை எடுத்து கொண்டவர்களுக்கும் சீக்கிரம் இரட்டை பிள்ளைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் நீச்சமானாலும் 9வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. 9வது வீட்டை விட்டு விலகி 10வது வீட்டுக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மற்றபடி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பண வரவும் உங்களுக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சேர்க்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆமாங்க, பெரியவங்க அனுபவித்து சொன்னதுங்க இதெல்லாம். அதனால தாங்க நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
முடிஞ்சால் நல்லவங்களோட பழகுவோம், அப்படி இல்லை தனிமையில் இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்லதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால உடம்பு எப்போ பார்த்தாலும் ஏதாவது படுத்தி எடுக்குதுன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொள்வீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எடையை குறைக்க முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 4ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது தான். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு இனம் தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு இனம் தெரியாத ஒரு சின்ன பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தாயா தாரமாங்கிற தடுமாற்றம், அதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. அதே மாதிரி சமயோஜித புத்தியால் சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது, உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சந்தேகங்கள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தாங்க, செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தேவையில்லாதவர்களிடமும் தகுதியில்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதனை நிரூபிக்காமல் இருப்பதே சிறப்பானதாகும். ஆமாங்க, எல்லார்கிட்டையும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நாம் யாராக இருந்தால் அவங்களுக்கு என்ன, நம்ம வேலையை நாம் பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் புகழுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் காலை 7:53 பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. காலையில் 7:53 திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய அந்தரங்க விஷயம் மட்டும் இல்லை, அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலையும் நீங்கள் ஆர்வம் காட்டாதீங்க. உங்களை யாராவது இன்றைக்கி புகழ்ந்து பேசினாங்கன்னா உடனே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏதோ பெருசாக பில்லு போட வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. மொபைல் ஃபோனில் பேசிட்டு வண்டி ஓட்டுறது, திரும்புகிற இடங்களில் கொஞ்சம் நிதானமாக திரும்புங்க, வேகமாக திரும்பாதீங்க, ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை சுமையும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எது நடந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல முடிவது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, ஆரம்பத்தில் நாம் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வயது கூட கூட என்ன சொல்கிறோம், எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சமாதானமாகிறோம். எங்கும் எப்போதும் வாழ்க்கைன்னா எப்படி அப்படிங்கிறத யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். புதியவர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க, பிரபலங்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. நட்பு வட்டம் இன்றைக்கி பெருசாகிட்டே போகுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. விளையாட்டு காரணமாக பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், விளையாட்டு சாதனங்கள், அழகு சாதனங்கள், அதெல்லாம் இன்றைக்கி அவங்க விருப்பப்பட்டதை இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. அதே போடு மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி யோசித்து சேருங்க. ஏன்னா 7வது சனியில் பாதச்சனி இப்போ உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால புதுசாக யாராவது தேர்ந்தெடுக்கிறது, அது பங்குதாரர்களாக இருக்கலாம் அல்லது வேலையாட்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. வழக்கம் போல் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குது, வீட்டுக்கு போகிற நேரம் குறையுது, வீட்டில் இருக்கிற நேரம் குறையுது. இருந்தாலும் வேலை அதிக நேரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வியை கண்டு அஞ்சினால் வெற்றியை ஒருபோதும் தழுவ முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க தோல்வி பயங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க. எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. நம்மால் ஆனதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்மேலே இருக்கிற அதீத தன்னம்பிக்கையால் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 5 கிரகம் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு வயிறு எரிச்சல் அல்லது வயிற்று வலி இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. சரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது, ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்குது, பாடாப்படுத்துதே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மாறுபட்ட யோசனைகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வேறுபட்ட எதிர்மறை எண்ணங்களை அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துட்டுருக்காரு. நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் சென்று வந்தீங்கன்னா பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்,
மறைமுகமான சில அவமானங்கள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாருங்க சனி பகவான். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தாரு. வழக்குகளில் ஜெயிக்க வச்சார். எல்லா வகையிலுமே ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சிலவற்ற வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது 7ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 7ஆம் இடம் அப்படின்னாலே அது கண்டகச்சனியாக இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. கண்டகச்சனியாக வந்து உட்கார்ந்ததுனால பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க. காரணம், பிரபல யோகாதிபதியாக பூர்வ புண்ணியாதியாக இந்த சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாருங்க. ஏற்கனவே விதை விதைத்தார் இல்லைங்களா, அதெல்லாம் விளைந்து வந்து அறுவடை செய்து அதிகளவு வருமானம் வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த கண்டகச்சனி உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பிரிகிற மாதிரி கூட சிலர்லாம் கலகத்தை உண்டு பண்ணுவாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. யாரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராதீங்க. நண்பர்கள் அப்படிங்கிற வகையில் யாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது. சும்மா இல்லாமல் அவங்க எதையாவது சொல்லிட்டு போவாங்க. அவரை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் பொய்கள் மூலமாக குடும்பத்தோட ஒற்றுமை பாதிச்சிடக்கூடாது. அதனால் யாராக இருந்தாலும் வெளியில் சந்திக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்கு யாரையுமே வரவழைக்காதீங்க. அதே மாதிரி வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். ஆனால் கூட்டுத்தொழில் வந்து சரி வராதுங்க. பங்குதாரர்களெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் கடின உழைப்பால் வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வரும்போது பங்கை பிரித்து கூடன்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஒதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போட்ட உழைப்பெல்லாமே வீணடிக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் லாபமோ நஷ்டமோ எதுவோ நாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து உரிமையாளராக முழுமையாக இருந்து பார்த்து வியாபாரத்தை கொண்டு போகிறது நல்லது. வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஏற்கனவே வேலை பார்த்த இடம், அவங்க பின்புலம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சட்டத்துக்கு எதிரானவர்களை வேலைக்கு வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியங்க. கண்டகச்சனிங்கிறதுனால உங்கள் ராசியை சனி பகவான் இப்போ பார்க்க தொடங்கிட்டார். அதனால் டயபெட்டிக்ஸ், நீரிழிவு நோய் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் நடக்க வேண்டியது தான். நிச்சயமாக நீங்கள் டெய்லி காலையிலையோ அல்லது மாலை நேரத்துலையோ நடந்தாகணும். சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அவசியமாகுதுங்க. அதே போல் சனி பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஏன்னா 4ஆம் இடம்தான் நடத்தை ஸ்தானம், அதுதான் சுகஸ்தானம். அப்படிப்பட்ட சுகஸ்தானத்தை அவர் வந்து பார்வையிடுறாரு. அப்படி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி நேரம் எல்லாம் பொத்தலை, அதான் வந்து சாப்பாடு இருக்குது சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது ஆனால் தூக்கம் வரல, இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் அவர் கொடுப்பார். அப்படி இருக்கிறதுனால தான் அது இதுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காமல் திட்டமிட்டு எல்லாத்தையும் செய்தால் போதும். சரி, ஒரு ஜாபில் இருக்கிறோம், அதை ஒழுங்காக பார்ப்போம், அப்புறம் சைடில் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி செய்ய போனீங்கன்னா தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் உங்களுடைய எல்லைகளை நீங்களே வந்து சுருக்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை இனிமேல் ரொம்ப முக்கியம். எல்லார்ட்டையும் சகஜமாக பேசுவீங்கள்ல, அதை இனிமேல் மாற்றிக்கணும். ஏன்னா சிலர்லாம் வந்து என்ன இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாரு, நம்மளை என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சிலர் கோவப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நெருங்கிய நண்பர்களாக உறவினர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பதவி பொறுப்பு அதெல்லாம் அந்த கண்டகச்சனை அள்ளி கொடுப்பாரு, உறுதியாக எதிர்ப்பாருங்க, அள்ளி கொடுப்பாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம், வீட்டுக்கு வர்ற நேரம் அதெல்லாத்தையும் குறைச்சிருவார். அந்த மாதிரி தொந்தரவுகளை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிட ஆரம்பிச்சிட்டார். அதனால் ஒரு பக்கம் பணவரவு செல்வாக்கு கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நலக்குறைவை கொடுப்பார். அதனால் இந்த கண்ட
கண்டகச்சனிங்கிறது என்ன? நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடாது, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கக்கூடாது. அப்புறம் தவறான சில பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடைய சில நட்பு வட்டங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வடிகட்டிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த கண்டகச்சனியால் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராதுங்க. இருந்தாலும் கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க. வழுவூர் அப்படிங்கிற ஊருங்க. ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் அங்கே அருள்பாலிக்கிறாரு. அந்த வழுவூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் அது பக்கத்தில் இந்த வழுவூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே சனி பகவான் தனித்த சன்னதியில் இருக்கார். கையில் வில்லம்போட காட்சி கொடுக்குறார். அதனால் அந்த கோவிலில் போய் சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு வாங்க. பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை வாரி வழங்கும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.